வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தொடர்ச்சியாக சில கேள்விகள் போட்டுட்ருக்கோம். அதில் இந்த கேள்வியும் ஒன்றா போட்டிருந்தோம். பாருங்கள், நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? π = 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்குள்ளாடி ஒரு 4 பாகத்தை பிரிச்சுட்டு அங்கே ஷேட் பண்ணிவிட்டு அதோட ஏரியா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு குவாட்ரண்ட், அதாவது கால்வட்ட ஷேப்பில் இருக்குது. மொத்தம் எத்தனை கால்வட்டம் இருக்குது அப்படின்னா 4 கால்வட்டம். கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/4. கரெக்டாக? மொத்தம் 4 பார்ட் இருக்கிறதால இன்ட்டு 4, அப்போ 4 கேன்சல் ஆகிடும். இன் அதர் வேர்ட்ஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 4 கால்வட்டம் சேர்ந்து என்னவாயிடும்னா ஒரு முழு வட்டம் ஆகிடும். பாருங்கள், அப்போ இதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன வந்துடும்? πr² வந்துடும். கரெக்டாக? நீங்கள் 4 கால்வட்டமாக யோசித்து இன்ட்டு 4 போட்டாலும் சரி தான், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு வட்டமாக யோசித்தாலும் சரி தான். இப்போ இதில் பாருங்கள், பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.14 இன்ட்டு r². இந்த r எழுதும்போது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக எழுதணும். பாருங்கள், இந்த சதுரத்தினுடைய மொத்த இந்த ஒரு பக்க அளவு தான் 10 சென்டிமீட்டர். இதில் இந்த கால்வட்டத்தினுடைய ஆரம்னு வரும்போது இந்த சைடு இது மட்டும்தான் வரும். அப்போ 10ல் பாதி என்னவாயிடும் அப்படின்னா 5ன்னு ஆகிடும். அப்போ ஆரம் 5, r² அப்படிங்கிறதால 5 × 5 25ன்னு ஆகிடும். அப்போ 3.1னால 25ஆல் பெருக்கணும். பாருங்கள், 4 25 100, மீதி 10, 1 25 25, ஒரு 10 35, மீதி 3, 25 75, 75 ஒரு 3 78. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 78.50 சதுர சென்டிமீட்டர். எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஆன்சர் 78.50ன்னு சொன்னாலும் புள்ளிக்கு அப்புறம் கடைசியாக 0 இருந்தால் விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன மெயினாக கவனிக்கணும் அப்படின்னா யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டுன்னு. மேலே சொல்லும்போது சென்டிமீட்டர், அப்போ பரப்பளவும் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் வரும். சில நேரம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இதே ஆன்சர் 78.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அது ஆன்சர் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நம்பரை கொடுத்துட்டு யூனிட்டில் கூட தப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவாம்மா? தேங்க்யூ.